இங்க போயிட்டே இருக்கு. இந்த மனுஷன் போன் எடுக்கிறாரா பாரு. எடுத்து எங்க இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னதா என்ன இவருக்கு? ஹலோ ராணி. சொல்லு ராணி. எனக்கு சொல்ல நீங்க தான் சொல்லணும். பிள்ளைகளை கூட்டிட்டு கடத்தெரி வரைக்கும் போயிட்டு வரேன்னு கிளம்பி போனீங்க. இப்ப நேரம் அது இன்னும் வீட்டு பக்கம் எட்டி பார்க்காம இருக்கீங்க. மணி 8 ஆச்சுல. எப்பதான் வீட்டுக்கு வரீங்க? பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு போறீங்க. கடைக்கு போற மனுஷன் போயோட போக வேண்டியதானே? சாயங்காலம் மேலே போவீங்க. சொல்லுங்க சீக்கிரம் சட்டுப்புன்னு வாங்க. எங்க இருக்கீங்க? இத வந்துட்டே ராணி. 10 நிமிஷத்துல வீட்டுல இருப்பேன் பாத்துக்க. சீக்கிரம் வாங்க. நீங்க வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு தான் பக்கு பக்குன்னு கிடக்கு. சட்டுப்புட்டுன்னு கிளம்பி வாங்க முதல்ல. இந்த மனசுல வச்சுட்டு ஒண்ணும் பண்றதுக்கு ஆகாது. ஏமா நீ எதுக்கு அடுப்படியில உட்காந்துட்டு வேக்காட்டுல அவசரப்பட்டு கிடக்க? அதை சமையல்ல செஞ்சு முடிச்சாச்சுல. பசிச்சா எடுத்து போட்டு சாப்பிட வேண்டியதானே? ஏ கேத்துல ஒண்ணும் இல்லட்டி. சும்மா தான் உட்காந்து கிடங்க. எல்லாரும் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுவான். நான் மட்டும் எதுக்கு தனியா எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டே? சரி அதுக்கு வெளியே போய் உட்கார வேண்டியதானே? இல்ல டிவியாவது போட்டு சீரியல் பார்க்க வேண்டியதானே? நீ தான் எப்பவும் சீரியஸா பார்த்துட்டு கிடப்பியா? போய் பார்க்க வேண்டியதானேம்மா. இங்க உட்காந்துட்டு கிடக்க. கேட்டி அங்கே சம்மந்தியம்மா உட்காந்துருக்காவில்ல. நான் போனால் அவங்களுக்கு சங்கடமா இருக்கும். இல்லாட்டி ஏதாவது பேச்சு கொடுத்து அப்புறமா நமக்கு ஏதாவது சங்கடப்படுத்துற மாதிரி பேசி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால எதுக்கு வம்புன்னு வாயாடிக்கிட்டு இந்த சமையல் கட்டில உட்காந்து கிடக்கேன். இதில் என்ன இருக்கு சொல்லு. சரி இருக்கட்டும் விடு. மாப்பிள்ளைக்கு போன் பட்டு எங்கே வராவலாம்? இந்த 10 நிமிஷம் வீட்டு இருப்பேன்னு சொன்னாரு. வந்துட்டு இருக்காராம். எங்கன்னா போகிறதா இருந்தாலும் 6 மணிக்குள்ளாரே போயிட்டு வந்துடணும்ட்டு. இப்படி வேலை காய்ச்சதுக்கு அப்புறமாட்டிக்கு வெளியே போயிட்டு வரது நல்லாவா இருக்கு சொல்லு. அதுவும் பொம்பளை பிள்ளைய கூட்டிகிட்டு இப்படி நேரம் வர்றதுலாம் நல்லா இல்லை பற்றிக்க. அதே தான் நானும் சொன்னேன். காலை கட்டு போய் கிடக்கு. இந்த மனுஷனை வந்து சொன்ன எங்கேயாவது மதிக்கிறாரா? பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு கடத்தருக்கு போயிட்டு இம்மா நேரம் கழிச்சு வராது. வரட்டும் எனக்கு இதுக்கு அவங்களுக்கு. சரி உருட்டி. போனது போயிடுச்சு. அதுக்காக போனவங்களை திட்டுவியா? அடுத்த முடிக்கையில் இந்த மாதிரி போக வேண்டாமே பக்கமாக எடுத்து சொல்லு. போதும். இந்த சம்மந்தியம்மா எம்பிட்டு நேரம் உட்காந்து கிடக்காவா? அவங்களுக்கு சாப்பாடு போட்டு போய் குடிட்டி. அதை சமையல் முடிச்சாச்சுல. போ கொண்டு போய் குடி சாப்பிடட்டும். இவங்க வேற இன்னும் போகாமல் இங்கே உட்காந்துருக்காங்க. அந்த மனுஷன் வந்தால் கத்து வருது. இவங்க கிளம்பி போயிருப்பாருன்னு பார்த்தா கிளம்பாம இங்கே உட்காந்துருக்காங்க. கேட்டி நான் தான் அப்பயிலே சொன்னோம்ல. ஆயத்தட்டு அறிவுரை பண்ணாலும் மறுபடியும் ஆரம்பத்துலேருந்தே ஆரம்பிக்காத. போய் அந்த அம்மாக்கு முதல்ல சாப்பாடு போட்டு கொடுப்போ. நான் குழந்தைங்களாம் வந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு நம்மள சேர்ந்து சாப்பிட்டுப்போம். இம்பிட்டு நேரம் பாவா பசியோடு உட்காந்துருப்பாவா. அந்த சப்பாத்தியை கொண்டு போய் கொடுப்போ. போறம்மா. நீ வெளியே வந்து உட்காருமா. டிவி பார்க்கலாம் பரவாயில்ல. வெளியே திணில போய் கொஞ்சம் நேரம் உட்காரு. காத்தடிக்கும்ல இதமா இருக்கும்ல. சரிட்டு வரேன். எம்பிட்டு நேரம் ஆனாலும் சரி இன்னைக்கு உலகாவை பார்த்து நம்ம மன்னிப்பு கேட்டணும். இல்லாட்டி அதுக்கப்புறம் அவன் எப்பவுமே எதையும் மன்னிக்கவே மாட்டான். மறுபடியும் என்னை இந்த வீட்டில் சேர்க்க கூட மாட்டான். அவன் மனசு மாறதுக்குள்ள எப்படியாவது மன்னிப்பு கேட்டணும். நான் மன்னிப்பே கேட்டாலும் கண்டிப்பாக அவன் என்னை நம்ப மாட்டான். பரவாயில்ல மன்னிப்பு கேட்டுட்டேன் ஒரு திருப்தியாவது மனசுல இருக்கட்டும். இன்னாங்க சாப்பிடுங்க. எவ்வளவு அழகான முகம். அப்படியே மகள்லசி மாதிரி இருக்க என் மருமவ. இவ மனசு புரியாம நான் இவளை கஷ்டப்படுத்தி இப்படினால வார்த்தையால வதச்சு விட்டேனே. இப்படி ஒரு மருமவை கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன மாதிரி ஒரு சில மாமியார் இருக்க வச்சுட்டியா நல்ல என்ன இருக்கிற மருமவை கூட மாறி போயிடாளுகோ. என்னால தான் என் மருமவ இப்படி மாறி போயிட்டா. நான் தான் இதுக்குள்ள காரணம். முதல்ல என் மருமவ கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். இந்தாங்க சாப்பிடுங்க. நேரமாவதுல அது உலகா இன்னும் வீட்டுக்கு வரலையே. ஃபோன் போட்டு கேட்டேன். இந்த 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க சாப்பிடுங்க. அவங்களாம் வந்ததுக்கப்புறம் பிறகு சாப்பிட்டுப்பாவ. இல்லை எல்லாரும் வரட்டும் ஒன்றுக்காவே சாப்பிட்டுக்கிடுவோம் கண்ணே. நான் மட்டும் உட்காந்து தனியாக சாப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரியா கிடக்கலாம். இவங்களை இன்னமா வீட்டில் உட்கார வச்சிருக்கானே. இல்லையே அது வந்து பூமாரி நீ தம்பியும் உள்ள போய் ரூம்ல இருக்க. நான் கூப்பிட்டு வரைக்கும் வெளியே வரக்கூடாது சரியா? சரிப்பா. சொல்லுங்க எதுக்காக இங்க உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் எங்க வீட்டுக்குள்ள நீங்க வரக்கூடாதுன்னு. இப்போ எதுக்கு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கீங்க? அப்படியே வந்து பேர பிள்ளைய பார்க்கணும் அப்படி இப்படின்னு சாக்கு புக்கு சொல்லிட்டு இருந்தீங்க. சரி பார்த்து முடிச்சு பேசி முடிச்சது கிளம்பி போவீங்கன்னு பார்த்தா இங்கனே இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கீங்க. எனக்கு ஒரு நிமிஷம் கோபப்படாதீங்க. என்ன சொல்ல வந்து கொஞ்சம் கேளுங்க. போதுராணி என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு பார்த்துக்க. இவங்க அப்பவே வீட்டு விட்டு போவாங்கன்னு நினைச்சிருந்தேன். இவங்க வீட்டில் இருக்கிற வச்சுட்டு எனக்கு பிடிக்காம பிள்ளைகளை கூட்டிட்டு நான் வெளியே போனேன். சரி இவங்க கிளம்பி போயிருப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் போகாம இங்கே உட்கார வச்சு கவனிச்சிட்டு கிடக்க. அப்பயே துரத்தி விட வேண்டியதானே. என்ன அப்பா எப்படி பேசுறீங்க? அந்தந்தலவி உங்க அம்மாலா? அம்மாவா? யாருக்கு யார் அம்மா? அதுல சும்மா அம்மாட்ட ஒருவெல்லாம் எப்பயும் முடிஞ்சு போச்சு. அத்தை உலகா நான் போதும். உங்க பேச்சு கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு கிளம்பிக்க. இதுக்கப்புறம் இங்க வர வேலை வச்சுக்காதீங்க. அதான் மாசம் மாசம் உங்களுக்கு செலவுக்கு பணம் தரேன்னு சொல்லியிருக்கல. அப்புறம் என்ன மறுபடியும் சும்மா என்னை பார்த்து பாசு இருக்கிற மாதிரி நடிக்க வேணாம். இன்னும் உங்களுடைய நாடகத்துல நான் நம்புற மாதிரி இல்ல. தயவு செஞ்சு கிளம்புங்க இங்க இருந்து. ஒரு நிமிஷம் உலகா. தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் மட்டும் நான் பேசிடுறேன். என்ன இப்போ என்ன கதை சொல்ல போறீங்க? கதை இல்லப்பா. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் பார்த்துக்க. நான் ஒன்றும் இம்பிட்டு நேரமா உட்காந்து உங்க வீட்டில் விருந்து சாப்பிட்றதுக்காண்டி இன்னும் உட்காரல. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன். மன்னிப்பா? அடேங்கப்பா. அப்புறம் உங்க மன்னிப்பு பத்து மனசு இறங்குற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாது. நீங்க யாரு என்ன ஆளு எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். உங்க நாடகத்துல நான் நம்புற மாதிரி இல்ல. தயவு செஞ்சு கிளம்புங்க. அப்படி சொல்லாத உலகா. போன நிமிஷம் வரைக்கும் நீ சொன்னதுல உண்மையா நான் மன்னிப்பு கேட்டிருக்க மாட்டேன். அப்படி கேட்டிருந்தாலும் மனசாரி கேட்டிருக்க மாட்டேன். ஆனா இப்போ உண்மையில நான் மனசு மாறிட்ட உலகா. நம்புப்பா. நான் எவ்வளவு பெரிய தப்பான காரியம் பண்ணியிருக்கேனே இப்போதான் எனக்கு நல்லா புரிஞ்சுது பார்த்துக்க. அது என்ன போன நிமிஷம் இந்த நிமிஷம் மாறிட்டுன்றீங்க? இதுல இருந்து தெரியுது நீங்க நல்லா போய் சொல்றீங்கன்னு. இல்ல சத்தியமா உண்மைப்பா. சத்தியமா உண்மை.
பெத்த பொண்ண புருஷன் வீட்டில் இப்படி இரு அப்படி இரு, உன் கையில் எல்லா அதிகாரத்தையும் கொண்டு வந்து இரு அப்படின்னு சொல்கிறேன். அதே அம்மாத்தே தான் வீட்டுக்கு வர மருமவளை அடக்க ஒடுக்கமா இரு, எனக்கு அடங்கி இரு அப்படின்னு சொல்லி அதிகாரமாக அடக்கி வைக்கிறாவோ. என்ன தந்தாலும் இந்த உலகத்தில் மகளை பார்த்த அளவுக்கு மருமவளை யாரும் பார்க்கறது இல்லை. அதுதான் உண்மையான ஒரு விஷயம் கூட. அதே தப்பு தான் நானும் பண்ணிட்டு பார்த்துக்க. மகாலட்சுமி மாதிரி ஒரு மருமவ இம்பிட்டு நாள இருந்து என் மனசு கோணாம என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டவள நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு இப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த சம்மந்தி அம்மா சமையல் கட்டில மருமவளுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? சத்தியமா சொல்றேன், அவங்கள மாதிரி ஒரு அம்மா இந்த உலகத்துல எந்த பொண்ணுக்கு கிடைக்க மாட்டா. அவ்வளவு நானே கூட ராதாவுக்கு இப்படிலாம் அட்வைஸ் பண்ணியிருக்க மாட்டேன். உன் மாமியாரை மதிக்காத, புருஷன் கட்ட மாச சம்பளத்தை வாங்கி முழுச நீ வச்சுக்க, அப்படி இல்லைன்னா நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேனே தவிர அவளை வந்து எவ்வளவு பேசினாலும் மாமியாருக்கு மதிப்பு மரியாதை கொடுன்னு நான் ஒரு நாள் சொன்னது கிடையாது. இந்த சம்மந்தி அம்மா ராணிக்கு சொல்லிட்டு இருக்கும்போது மறைமுகமா நின்று கேட்டப்பதான் என் மண்டியில செருப்பால் அடிச்ச மாதிரி எனக்கு புத்தியில உரைச்சிது பார்த்துக்க. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு அப்பதான் புரிஞ்சிச்சு பார்த்துக்க. நான் கூட ராதாவுக்கு நல்லது பல்லது எதுவும் சொல்லி கொடுத்தது கிடையாது. ஆனால் சம்மந்தியம்மா நான் எவ்வளவு கட்டது பண்ணியும் என் மேலே கோவப்படாம ராணிக்கு எல்லாத்தையும் பொறுமையை எடுத்து சொல்லி கொடுத்துட்டாவோ. இந்த மாதிரி ஒரு அம்மா எந்த பொண்ணுக்கு கிடைக்க மாட்டாவோ. அப்பவே நான் முழுசா திருந்திட்டுண்டா உலகா, நம்ப உலகா. ஆகவே இந்த அம்மா நம்ம பேசுறதுலாம் ஒட்டு கேட்டுருக்கு போல இருக்கே. பரவாயில்லையே, மற்றவங்க பேசுறதை ஒட்டு கேட்டா குடும்பம் தான் உடஞ்சி போயிடும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பேசுறதை ஒட்டு கேட்டு இந்த அம்மா உடஞ்சி போன குடும்பத்தை ஒன்று சேர்க்குதே. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தால் அதுவே எனக்கு போதும். ஒட்டு கேட்டதுல இந்த அம்மா உடனே திருந்துருச்சா? இருந்தாலும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு. நல்லது நடந்தா சரிதான். சத்தியமா சொல்ற உலகா, என் மனசுல எந்த தப்பான எண்ணம் கிடையாது. இப்படினால நான் எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்கேன்னு இப்பதான் எனக்கு நல்லா புரிஞ்சுது பார்த்துக்க. இனிமேட்டு நான் ஒண்ணு எதுவுமே தொந்தரவு பண்ண மாட்டேன். எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, உங்க எல்லாருக்கிட்டும் மன்னிப்பு கேட்டுட்டு போனோம்டா. இவ்வளவு நேரம் நான் இங்க உட்காந்துருந்தேன். அப்பதான் மருமக சாப்பிட சொல்லி சொன்னாப்பா. மற்றபடி நான் சாப்பிட்டதாகலாம் இங்க உட்காரல பார்த்துக்க. உங்ககிட்ட மன்னிப்பு இக்கலாம் தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு கிடந்தேன். என்னை மன்னிச்சிடு உலகா. போதும், நீங்க சொன்னதுல சின்ன குழந்தை கூட நம்பாது. இதுல நாங்க நம்பணுமோ? நீங்க எவ்வளவு சீரியஸா பேசினாலும் சரி, நாளை இதில் நம்புற மாதிரி இல்ல. மாப்பிள்ள ஒரு நிமிஷம் போதத்தே, யாரும் எதுவும் பேச வேணாம். முதல்ல அவங்க இங்கிருந்து போக சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷம். நான் அந்த சொல்லுதில்ல, வாயை முடிட்டு உள்ள போ. எனக்கு தெரியும் நான் சொன்னதை நீ நம்ப மாட்டே, அவ்வளோ சீக்கிரம் மனசு மாற மாட்டேன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் உன் மனசு கஷ்டப்படுத்திட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் மகனு கூட பார்க்காம ஒன்று அசிங்கப்படுத்திட்டேன். எல்லாம் என்னாலதே, மன்னிச்சிடு உலகா. வாயால கிட்ட கண்டிப்பா நீ மன்னிக்க மாட்டேன்னு தெரியும். அதனால வயசு வித்தியாசம் பார்க்காம நான் காலை வந்து மன்னிப்பு கேட்கறேன். என்ன மன்னிச்சிடு உலகா, நான் பண்ண தப்புதான். மன்னிச்சிடு உலகா. அம்மா என்னமா இது? முதல்ல எந்திரிமா. அத்தை முதல்ல எந்திரிங்க. என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? உங்களோட வயசுல சின்ன பையன், அது உங்க மகன் கால பெத்த பையன் காலையே இப்படி ஊறிக்கல. இதுல கொஞ்சம் கூட நல்லா இருக்கா? இந்த பாவத்துல எங்க போய் தொலைக்க? இதை விட எப்படி மன்னிப்பு கேட்டா நீ என்ன மன்னிப்பு எடுக்க சத்தியமா தெரியல உலகா. அத்தை அதுக்கு நீங்க இப்படி பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாத்துக்கிறீங்க. உங்க பையன் காலையில விழுந்து தப்புதியா? நீங்க எல்லாரும் என்னையும் மன்னிச்சு மறுபடியும் ஏத்துக்கணும். நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுதேன். மனுஷங்க தப்பு பண்றது இயல்பு தானே. அந்த மாதிரி நானும் தப்பு பண்ணிவிட்டேன். ஏதோ வயசான காலத்துல புத்தி ஏன்னா கூடமா வேலை செஞ்சு பிடிச்சி. ஆனா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வாய்ப்பை நான் நல்லபடியா வச்சு பார்த்துப்பேன் பாத்துக்க. கண்டிப்பா யார் மனசு நோகிற மாதிரி ஒரு காலமும் நடந்துக்க மாட்டேன். உலகா, என்னையும் உன் அம்மாவை ஏத்துக்கப்பா மறுபடியும். என்னதான் வயசுல நான் பெரியவளா இருந்தாலும் சத்தியமா சொல்லுதேன், எல்லா பக்குவத்திலையும் திறமையிலையும் அமைதி குணம் அடக்க குணம்னு எல்லாத்துலயும் நீ தான் வசந்து இருக்க பாத்துக்க. உன்னுடைய அம்மானு சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த தகுதி இல்லைனாலும் நான் உண்மையிலே பெருமைப்படுதேன். உன்னைய மாதிரி ஒரு மகன் வளர்த்து எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருப்ப நீ. எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்குன்னு நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு. தயவு செஞ்சு இதையும் மன்னிச்சிடுப்பா. கண்டிப்பா நான் மறுபடியும் எந்த தப்பு பண்ண மாட்டேப்பா. நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டில் இருப்போம். இனி எந்த பிரச்சனையும் வேணா ஒத்துமையா இருப்போம். ஒரே ஒரு வாய்ப்பு கூட உலகா. நான் செஞ்ச தப்பெல்லாம் மறந்து என்னைய ஏத்துக்க உலகா. மறுபடியும் உன் அம்மாவை ஏத்துக்க. எனக்கு அதான் அத்தை சொல்லுதாவுல, இந்த கோவத்தெல்லாம் விட்டு இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை சொல்லுங்க, எல்லாரும் ஒன்றா இருப்போக்கிய. மாப்பிள்ள சம்மந்தியம்மா எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணிருக்காங்க, மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. என்னாச்சு பாட்டி, எதுக்கு அழுறீங்க? அது ஒன்றும் இல்லை கண்ணு, சும்மா அப்பா பாட்டியும் பேசிட்டு இருக்காங்க பார்த்துக்க. போ நீ போய் உள்ள அம்மா சப்பாத்தி சுட்டு வச்சிருக்க, எடுத்து போட்டு சாப்பிடு. இல்லை பாட்டி, எனக்கு பசிக்கல பார்த்துக்கிட்டீங்க. வெளியே நான் பானிபூரி சாப்பிட்டேன்னா அதே பசி எடுக்கல. என்னது பானிபூரி சாப்பிட்டியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வெளியே கண்டதில் வாங்கி கொடுத்தா அப்புறம் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நான் தான் சொல்லி வீட்டில் சமையல் செய்யணும்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்க பானிபூரி வாங்கி கொடுத்தீங்க? சொல்லுங்க பாப்பா. அது இப்போ புள்ள ஆசைப்பட்டுச்சு, அதான். அது சரி, ஊருக்கே புள்ளினாலும் வீட்டில் இருக்கவங்களுக்கு தொடப்ப கட்ட தான் போல இருக்கு. எப்படி பொண்டாட்டி பார்த்தோம்னா பம்பரம் பாரு என் பையன். உங்களை அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நான் சாப்பாடு கம்மியாக செஞ்சுப்போம்ல. இப்போ செஞ்சு வச்சுட்டு சுட்டு வச்சு சப்பாத்தி காஞ்சி போய் கிடக்க போகுது. காலையில் உங்களுக்கு அதே டிஃபன் பாக்ஸில் அடைச்சு கொடுக்க போறேன். அப்படியே கொண்டு போய் வேலை செய்யற இடத்துல காஞ்சி போன சப்பாத்தி சாப்பிடுங்க. அப்பதான் உங்களுக்கு சரியா வரும். ராணி எதுக்கு இப்படி மானத்தை வாங்குருவோ? மாப்பிள்ளை இப்படி திட்டிட்டு கிடக்காங்க பாரு, சம்மந்தியமா பாக்குறாவோ. இதுல எனக்கு சம்மந்தி விடுங்க. கேட்டு வெளியே இருக்கிறத அது இது தின்னு போடுறது, அப்புறம் வீட்டில் வந்து சோறு வேணா பச்சிக்கலன்னு சொல்ல வேண்டியது. உன்னைய ஐயோ எப்படி ஓடுதா பாரு இருக்கு இவளுக்கு. சரி சரி வாங்க, எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம், நேரமாவதுல. சரி அப்போ நானும் கிளம்புறேன். அத்தா எங்க போறீங்க? எல்லாரும் சாப்பிடலாம், உட்காருங்க. அது இல்லம்மா, இருக்கட்டும், வீட்டுக்கு போறேன். அத்தை சம்மந்தியம்மா தயங்குறாங்க. மாப்பிள்ள சொல்லுங்க நீங்களாது உங்க அம்மாட்ட.
அதான் நேரமாச்சே, சாப்பிடலாம். நீ சாப்பிடாம எதுக்கு போறீங்க? இங்கே இருந்து சாப்பிடுக்க. அப்ப என்ன மன்னிச்சிட்டே உலகா? அதெல்லாம் உங்க மாமா மன்னிச்சிடாரே. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அந்த மனுஷனுக்கு உங்க மேல எந்த கோபமும் கிடையாது. நீங்க இருக்கும்போது உங்க மேல கோபம் எரிஞ்சு விழுந்தாலும் நீங்க போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா இப்படி பேசிட்டு நினைச்சு வருத்தப்படுவாரு. அப்படிப்பட்ட ஆள் இவர். உங்க மேல கோபத்துல வச்சிருக்க மாட்டாரு. எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். அப்ப எல்லாரும் நம்ம ஒண்ணா இனிமேட்டு ஒரே வீட்டுல இருக்கலாம் கண்ணே. இந்த வாடகை வீட்டுல இருந்துட்டு நீ எதுக்கு கஷ்டப்படுன்னு சொல்லு. வாங்குற சம்பளம் பூரா வாடகை வீட்டுக்கே போயிட்டு கிடக்கு. அப்புறம் உனக்கு வருமானம் எப்படி கையில நிக்குன்னு சொல்லு. நம்ம எல்லாரும் சொந்த வீடு இருக்கும்போது நீ வாடகை வீட்டுல இருக்கணும் நமக்கு எந்த அவசியம் இல்ல பாத்துக்க. எல்லாரும் ஒண்ணா ஒட்டுக்கே இருக்கலாம் சரியா கண்ணே? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஐயோ அத்தை, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நேரமா ஆகுதுல, முதல்ல சாப்பிடுங்க எல்லாரும். அதான் உங்க மாமா மன்னிச்சுட்டாருல, அப்புறம் என்ன சந்தோஷமா உட்காருங்க சாப்பிடுவோம். சரிம்மா, சரி நீங்க உட்காருங்க. நான் போய் உள்ள இருக்கிற தட்டு சாமான தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வரேன். சம்மந்தியம்மா, உண்மையிலே உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். நன்றின்றதை விட உங்ககிட்டயே நான் மன்னிப்பு கேட்கணும். மனசளவுல உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க சம்மந்தியம்மா. ஐயோ என்ன பெரிய பெரிய வார்த்தை பேசிருக்கீங்க? அதுல ஒண்ணு இல்லை சம்மந்தி. இல்லை நான் தப்பு பண்ணிவிட்டேன். அப்புறம் நீங்கள் நினைக்கலாம் நீங்களும் உங்கள் மவளும் பேசுறது மரவானேன்னு நான் கேட்டிருக்கேனே. இந்த அம்மா புத்தி என்ன புத்தின்னு கண்டிப்பாக அது தப்பு தானே, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி கேட்ட வாசி தானே நீங்கள் மருமகளுக்கு சொன்ன அறிவுரெல்லாம் நான் கேட்ட என் அறிவும் எனக்கு மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சது பார்த்துக்கிட்டியா? இந்த இடத்துல நான் இருந்தால் சத்தியமாக ராதாக்கு இப்படிலாம் நான் அட்வைஸ் பண்ணியே இருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் உங்கள் மவளுக்கு அட்வைஸ் பண்ணி மாமியார் நல்லபடியாக பார்த்துக்கணும்னா அப்பயே நீங்கள் பேசின பார்த்தீங்களா? என் கண்ணுக்கு நீங்கள் கடவுளாட்டும் தெரியுறீங்க. சத்தியமாக நீங்கள் பெரிய அளவு உயர்ந்துட்டீங்க. இனி நாம எல்லாரும் ஒத்துமையாக ஒன்றா இருப்போம். எந்த சண்டை சித்திரம் வேணாம். சரிங்களா சம்மந்தியம்மா? இனிமேட்டு நானும் முன்ன மாதிரி நடந்துக்க மாட்டேன். என் மருமகளை இன்பட்டு வருஷமா நான் நல்லா பார்த்துக்காததுக்கு இனிமேல் இருக்கிற வருஷம் பூரா என் மருமகளை நான் நல்லா தாங்குவேன். ரொம்ப சந்தோஷம் சம்மந்தியம்மா. இப்போ நேரமாச்சு பாருங்க, உட்காருங்க சாப்பிடுவோம். மற்றதெல்லாம் பிறகு பேசிக்கிடுவோம். மாப்பிள்ளை மனசு மாதிரி இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் உங்களோட ஒரே வீட்டில் இருப்பார். அதனால பயப்படாதீங்க.